Hi. Namaskaram. 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 நமஸ்காரம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கோ, பைனாப்பிள் வச்சுட்டுருக்கேன் கையில். இதை வச்சுட்டு தான் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டுருக்கேன். இப்போ பைனாப்பிள் ரொம்ப நல்லா கிடைக்கிறது, நல்ல ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பைனாப்பிள். சரி, அதை வச்சு பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு. பைனாப்பிள் கொஜ்ஜு அப்படின்னு சொல்லுவாள். நம்ம வந்து பைனாப்பிள் ஸ்வீட் பச்சடி அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பைனாப்பிள் ஸ்வீட் பச்சடி, பைனாப்பிள் கொஜ்ஜுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நான் ஒரு கப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த பைனாப்பிளை எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு தேங்காய், நல்ல திருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் உருத்தால் நல்லா ஒரு பெரிய கரண்டி, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் உருத்தால் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனியா எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வெள்ளை எள்ளு, ஒயிட்டில் அது வந்து எடுத்துட்டுருக்கேன் 1 ஸ்பூனு. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த பேடகே மிளகா தான். இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரெட்டாக இருக்கும். இந்த பச்சடி பார்க்குறதுக்கு வந்து நல்ல ரெட்டாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த சில்லி போட்டு நம்ம அரைச்சி பண்ணினாதான் இது வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸு, ரொம்ப சின்ன லெமன் சைஸு டாமரின் புளி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மேத்தி வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஸ்டர்டு கடுகு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த 1 கப்பு நான் பைனாப்பிள் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன், ஜாகரி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு பைனாப்பிள் நல்ல ஸ்வீட்டாகவே இருக்குது, அதனால நான் இந்த ஜாகரி போறோன்னு எடுத்துனேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்வீட் வேணும் அப்படின்னா இதோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த பைனாப்பிள் கப்புக்கு அதே அளவு ஜாகரியும் எடுத்துக்கலாம். எங்களுக்கு இது போரும் அப்படின்னு நான் 1/2 கப்பு தான் எடுத்துட்டுருக்கேன். இதுதான் இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸு. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெந்தயம் போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம கர்நாடகா சைடெல்லாம் வந்து இந்த கோவிலில் எல்லா கல்யாணத்துலேயும் இந்த பச்சடி, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த பச்சடி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாம்பார் சாதத்தோட வந்து தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு கடைசி வரைக்கும் வரும். இந்த பைனாப்பிள் பச்சடி இல்லாத ஃபங்க்ஷனே இங்கே இருக்காது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்தயம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தனியா, இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பேடகே மிளகா அப்படிங்கிறது வந்து நல்ல கலர் கொடுக்கும், ரொம்ப காரம் இருக்காது, அதுக்கே உண்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த ஊரில் வந்து சாம்பார்லேருந்து ரசத்துலேருந்து எல்லாத்துக்கும் இந்த பேடகே மிளகா தான் யூஸ் பண்ணுவாள். இந்த பச்சடியில் அது யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா ஒரு நல்ல கலர், நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மிளகா. இப்போ வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் பாருங்களேன், ஒரு 6 பேடகை மிளகா எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா நான் ஒரு கப்பு தான் எடுத்துட்டுருக்கேன், அதனால் ஒரு 6 பேடகை மிளகா எடுத்துட்டுருக்கேன். இதுவும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக பருப்பட ஆரம்பிச்சிடுத்து. இப்போ பாருங்கள், செவக்க ஆரம்பிச்சிடுத்து உளுத்தம்பருப்புலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த வெள்ளை எள்ளு இருக்குது இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் தான் இந்த பச்சடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த சாமான்கள்லாம் தான். இது வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைனாப்பிள் சீசனில் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த தேங்காயும் வறுபடணும்னு இல்லை, ஜஸ்ட்டு சூடு வந்தால் போதும் இந்த தேங்காயில். இதையும் இதோட எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம
ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொப்பரை கிடச்சிதுன்னா கொப்பரை கூட இதோட கொஞ்சமாக இதேமாரி நல்லா கிரேட் பண்ணினா அதுவும் நல்ல டேஸ்ட் இருக்கும். லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்துண்டா போதும். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம இப்போ ஆறி எடுத்து இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கம்மன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது நீங்கள் வறுக்கும் போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவேல். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பச்சடி, பைனாப்பிள் பச்சடி. ஃபஸ்ட்டு மிளகாயை அரைச்சுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த சாமான்லாம் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். கொஞ்சம் வாட்டர் விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், மிளகா இந்த அளவுக்கு அரைச்சின்னு இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த கலர். நம்ம காஷ்மீரி சில்லிங்கிறது வந்து கலர் வரும், ஆனால் இதுக்கு ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். இந்த பேடகே சில்லிக்கு கலரும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது, மீடியம் காரமாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமும் இதில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நோரந்தான் இருக்கணும். ரொம்ப வழுமூணு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் இது வந்து கோர்ஸாக தான் அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே பேன்லேயே நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் வேணாலும் விட்டுண்டு பண்ணலாம். இப்போ வந்து இந்த பைனாப்பிள் இருக்கு இல்லையா, பைனாப்பிளை கொஞ்சம் இதில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அது வேகவும் வெந்திருக்கணும். நான் கொஞ்சம் வாட்டர் விட்டு கொஞ்சம் வேகட்டும் இது வந்து. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம இதோடு சேர்ந்து பண்ணும்போது பைனாப்பிள் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், கடித்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்ததுன்னா இந்த கொஜ்ஜுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் நம்ம வாட்டர் விட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்க, நல்லா பாயில் ஆகிடுத்து. இப்படி பண்ணால் உடையிறது இல்லையா, இந்த அளவுக்கு குக் ஆனால் போகிறோம். இதோட அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் கரைச்சி வச்சுருந்த அந்த புளி ஜலம் அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் போட்டால் போகிறோம். இதோட நான் எடுத்து வச்சுருந்த ஜாகரியும் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் மிக்ஸ் ஆகி சேர்த்துருக்கேன். நல்லா வெல்லம், புளிஜலம், பைனாப்பிள் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். இது பாகெல்லாம் வேணும்லாம் இல்லை, அந்த புளியோட பச்சை வாசனை அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போக கொதிச்சா போதும். இது வந்து இங்கே ராகவேந்திரா மடமாக இருக்கட்டும், மற்ற எந்த கோவில்லையும் பிரசாதமாக அவள் சாப்பாடு போடும்போது இந்த பச்சடி இல்லாத இருக்கவே இருக்காது. இது வந்து இது ரொம்ப ஃபேமஸ், கர்நாடகா ஃபேமஸ். இது எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தையிலேருந்து பெரியவாலேருந்து எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ பாருங்க, இது புளிஜலம் வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையோ பேஸ்ட்டு, அதை வந்து இதோட சேர்த்து கலந்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு, எள், தேங்காய், வெந்தயம், தனியா எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதோட கலந்து கொதிக்க விடும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதில் வந்து ஸ்வீட்டு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இது பைனாப்பிளோட டேஸ்ட், அந்த வாசனை
எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வறுத்து அரைச்சி கொதிக்க வைக்க வேண்டியதுதான். இந்த பைனாப்பிள் சீசன் இருக்கும்போது இதேமாரி பைனாப்பிள் கொஜ்ஜு, பைனாப்பிள் ரசம் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து கொதிச்சுதுன்னா போதும். உங்களுக்கு இதெல்லாம் இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால அது வந்து நல்ல திக்னஸும் கொடுக்கும் இந்த பச்சடிக்கு. இப்போ நன்னா கொதிச்செடுத்து இந்த கொஜ்ஜு வந்து இப்போ பாருங்களேன், நான் இந்த கரண்டியாட்டி எடுத்து காமிக்கிறேன் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு. இப்படி எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி இப்படி எடுத்து விடுற மாதிரி இருந்தால் அது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பைனாப்பிள் கொஜ்ஜு ரெடி ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு சீசனிங் தாளித்து கொட்டினோன்னா இது வந்து ரெடி. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் வெறும் ஆயிலில் தான் நான் பண்ணினேன். இது தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டினா வாசனையாக இருக்குங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ பாருங்க, கடுகு பொரிஞ்சோன்னே ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்க, கடுகு பொரிய ஆரம்பிச்சு ஜீரகத்தையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ நம்ம இந்த தாளிச்சதை இது மேலே கொஜ்ஜு மேலே கொட்டி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். பைனாப்பிள் கொஜ்ஜு ரெடியாக எடுத்து பாருங்கோ, எப்படி இருக்குது பாருங்கோ. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கோ இந்த பைனாப்பிள் சீசன் இருக்கும்போது. இப்போ நம்ம டிஸ்பிளேக்கு எடுத்து வச்சுடலாம். பைனாப்பிள் கொஜ்ஜு, பைனாப்பிள் ஸ்வீட் பச்சடி. அதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பைனாப்பிள் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும். அந்தந்த சீசனில் வந்து நம்ம அந்தந்த ஃப்ரூட்ஸு வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பைனாப்பிளில் வந்து நம்ம ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஜாம் பண்ணி கொடுக்கலாம். பைனாப்பிள் கேசரி ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் பைனாப்பிளில். பாருங்க, ரொம்ப ஈஸியான பைனாப்பிள் கொஜ்ஜு ஸ்வீட் பச்சடி பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கோ. எல்லோரும் பண்ணி பாருங்கோ. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பைனாப்பிள் கொஜ்ஜு பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்டி, ஹெல்த்தி. இது பண்ணி பாருங்கோ. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கோ. கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.